அக்னீஸ்வரன்ட்டு இன்றைய வார்த்தை துவங்குறேன். எப்படி சார் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, டீலிமிட்டேஷன், மேகதாது விவகாரம்லாம். இதில் விஜய் என்ன வியூகத்தை அமைப்பார் நினைக்கிறீங்க? பெறதுக்கு என்ன வியூகம் எடுக்க போகிறார் என்றே தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஜீவாதார பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மேகதாது விஷயத்தில் கூட என்ன முடிவை எடுக்க போகிற விவசாயிகள் ஒரு புறம் போராடிட்டு இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய முடிவுகளை எடுப்பார்களா என்பது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் எடுக்க முடியும்? விஜய்கிட்ட அதுக்கான என்ன வியூகம்லாம் இருக்குது? மத்திய அரசை தாவேகா அரசு எதிர்க்கவே எதிர்க்காது. ஏன்னா அவர்கள் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையிலும் அவர்களும் இல்லை. அப்படி எதிர்ப்பதாக இருந்திருந்தா நீங்க மேகதாது அதுல தனி நடுவர் மன்றம், 2வது நடுவர் மன்றம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கவே மாட்டாங்க. அது மீண்டும் இன்னொரு 30 வருஷம் காலதாமதத்துக்கு தான் அது தமிழ்நாட்டு விவசாயிகளை ஜீவாதார பிரச்சனைகளுக்கு இன்னொன்று நீட்டித்து கொண்டே போவதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன் எப்போ அவங்க நடைமுறை கொண்டு வர போகிறாங்க? அதுக்கு பெரும்பான்மை தேவை. அப்படி பெரும்பான்மை தேவையாக இருக்கிறது வரைக்கும் தாவேக்கா எதுவும் பேசாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன் மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு? சரி, அப்போ யார் தான் எதிர்க்கிறது? தமிழக அரசு எதிர்க்காது. தமிழக அரசு எதிர்க்காது. அப்போ தென்னிந்தியாவுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கு. யார் எதிர்ப்பாங்க? ஆமா, தமிழ்நாட்டுக்கு அது பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையா இருந்தாலும் இதை இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்றது. யார் எதிர்ப்பாங்க? யாரெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பாங்க? இப்போ திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு திமுக அதை ஆதரிக்கலாம். ஆமா, திமுக ஆதரிக்கலாம், எதிர்க்கவும் செய்யலாம். கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க எடுக்கிற முடிவை இவங்க எதிர்ப்பாங்களா? முடியாதுல்ல. அண்ணா திமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா என்பதை, பழைய நிலைப்பாட்டிலே இருக்கிறதா என்பதை நடைமுறைப்படுத்தும் போது தான் தெரியும். ஆனால் திமுக என்ன முடிவெடுக்கும், அதிமுக என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுதோ இல்லையோ. ஆனால் தாவேகா மத்திய அரசை எதிர்க்காது, எந்த சூழ்நிலையிலும் எதிர்க்காது. இப்போ திமுக இருக்கக்கூடிய பழைய கூட்டணி கட்சிகள் யாரும் இப்போ இல்லை. அப்போ திமுக தனித்து அங்கே இருக்குமா? இல்லை திருமாவளவன் போன்றவர்கள்லாம் சொல்லுற மாதிரி நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், பாஜக கொண்டு வரக்கூடியதெல்லாம் இணைந்தே எதிர்ப்போம், அந்த ஸ்டாண்டுக்குள்ளே திமுக ஒத்துழைக்குமா? இல்லை, நீங்கள் இந்தியா கூட்டணியும் அப்படின்னு ஒன்று இருக்குதா? அப்படின்னு ஒன்று இருந்தது திமுகவுக்காகத்தானே இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் என்னுடைய நேரடி கேள்வி, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சந்திரசேகர் சார் வரல, வரும்போதே கேட்டுட்டே வருவார், அதுக்கும் அவர் பதில் சொல்லார் நினைக்கிறேன். தாவேகா இந்தியா கூட்டணியில் இருக்கா இல்லையா? முதல் அதை தெளிவுபடுத்துங்க. அப்புறம் அது இப்போ திமுக தனியா இருக்கா, சேர்ந்து இருக்கா, விசிகா எப்படி இருக்கு அப்படிலாம் அடுத்து பார்ப்போம். மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி தாவேகா. அந்த தாவேகா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுத்துச்சு. கொடுத்ததுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் தாவேகா இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்குமே பதில் தெரியல. இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அப்ப பார்ப்போம். இந்த மழுப்பல் பேச்சு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்துக்கு நீடிக்கும். அது கூட்டணியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இவர்கள் போக்கு போகும் அப்படிங்கிறத யதார்த்தமா நம்ம பார்க்கிறோம். திமுக பாஜகவோடு சேரும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரி மசோதா கொண்டு வரும்போது 2029 தேர்தலை வரவேற்கிறதுக்காக ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது டீலிமிட்டேஷன் ஒத்துட்டு தானே ஆகணும் திமுக. இல்லை, அவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவும் திமுகவும் சேருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எல்லா இடத்துலையும் பேசப்படுறாங்க. ஆனால் அவங்க சேருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. சேர்ந்ததுக்கு பிறகு, கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் திமுக எதுக்க முடியுமா? சரி, இப்போ சேராம இல்லைன்னா இந்த மசோதாக்கள்லாம் ஆதரவு தெரிவிக்காம சீக்கிரம் எப்படி தேர்தல் வரும், சீக்கிரமா தேர்தல் வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அதை அப்போ அது எந்த ஆருடத்தின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க? இல்லை, சீக்கிரம் எப்படி தேர்தல் வரும்னா இந்த தாவேகா அரசுக்கு ஆபத்தே இல்லை.
அது தேர்தல் வரும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் தேர்தல்லாம் ஒண்ணும் வராது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வளரவும் வளராது. அது என்னுடைய ஆணித்தரமான 5 ஆண்டுகளுக்கு தேவையான பார்வையாக நான் இப்பொழுதே கோபாலகிருஷ்ணன் சார்ட்ட சொல்லிடுறேன். இல்ல சார், நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. விசிக எதிர்ப்பாங்க, காங்கிரஸ் எதிர்ப்பாங்க, எல்லாருமே அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, பின்வாங்கல. திமுக பின்வாங்குமா? திமுக இவங்களோடு இணைந்து இருக்குமா? திமுக பின்வாங்குமா அல்லது எதிர்க்குமா ஆதரிக்குமா என்பதையே நாம பேசிக்கிட்டே இருக்கிறோமே. தாவேகா எதிர்க்குமா ஆதரிக்குமா? தாவேகாக்கு யார் இருக்கா? எம்பிஸ் இருக்காங்களா? அப்ப ஏன் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்க? அப்ப பாஜகவை எதிர்க்க கூடாது, அது பயந்து தானே கொடுத்திருக்கீங்க சார். முதல்ல ஒரு கட்சி 2 ஆண்டு காலத்துல ஆட்சி பிடிக்குது, ரைட்டா? அது அரசியல் விபத்தா அல்லது அரசியல் வேறையா அப்படின்றது மக்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படிப்பா இப்படி இது வந்தாங்க அப்படின்றது வேற. ஆனால் வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க கட்சியிலிருந்து தானே போகணும் சார். திமுகவிலிருந்து முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் சார் போனா? திரு EVK சம்பத், அது மாதிரி திருவண்ணாமலை தர்மலிங்கம், இவங்க தான் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அப்படி இருக்கும்போது இப்ப முதல் வாய்ப்பு தாவேகாவுக்கு கிடைச்சிச்சுல, அது தாவேகாவிலிருந்து ஒருத்தர் தானே போயிருக்கணும். ஒண்ணு அனுபவமின்மையா, அல்லது போய் எங்கேயாவது அங்க உளறிடுவாங்கன்னு பயமா, அல்லது பாரதிய ஜனதாவை ஏன் நாம் எதிர்ப்போம், நாம் எதிர்த்தால் நம் அரசுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று முதலமைச்சர் விஜய் நினைக்கிறாரா? அதுவே பயம் தானே. ஜனநாயகத்துல அதுவே மிகப்பெரிய பயம். அதையே காங்கிரஸ் கொடுக்குறீங்க. அப்ப காங்கிரஸுக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்தியா கூட்டணியில இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஏன்னா இந்தியா கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையானா காங்கிரஸும் சொல்ல மாட்டேங்குது, தாவேகாவும் சொல்ல மாட்டேங்குது. டீலிமிட்டேஷனை நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு கடந்த கூட்டத்திலே விஜய் பேசிட்டாரு, மேடையில வச்சே பேசிட்டாரு, கரூர் கூட்டத்துல. நீங்கள் எதிருங்க எதிராம இல்லைங்க, அது வேற. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க இந்த தாவேகா ஆட்சி வந்ததற்கு பிறகு இல்ல, தமிழ்நாடு விஜய் இன்னைக்கு பேசக்கூடியது தமிழ்நாடு அரசினுடைய குரலா தானே அவர் பேசுறாரு. நாங்க டீலிமிட்டேஷனை இந்த அரசு எதிர்க்கும் தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே கரெக்ட். அது நடைமுறைப்படுத்துகிற போது நாம் பார்ப்போம். இந்தியா கூட தான் சொல்லுது, இந்தியா உலகத்திலே 4வது வல்லரசு நாடு. கரெக்ட், நாங்க அதை மறுக்கல. ஆனா ஒரு டாலருடைய மதிப்பு 97 ரூபாய். ஆனால் 1971ல ஒரு டாலரின் மதிப்பு 7 ரூபாய் 50 பைசா. அப்ப 90 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஆனா இந்தியா உலகத்திலே 4வது பெரிய வல்லரசுன்னு சொல்றோம். ஆனா எல்லா விலைவாசியும் உயருது. அப்படின்னா வளர்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஏற்றுமதிய வெளிநாட்டுக்கு நாம் ஏற்றுமதிய அனுப்புறதை காட்டிலும் உலக நாடுகளிலிருந்து இறக்குமதியை தான் இந்தியா அதிகமாக பெறுகிறது. அது கச்சா எண்ணெயாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் வேறு சில கணினி உதிரி பாகங்கள் மென்பொருள் வன்பொருளாக இருந்தாலும் அப்ப உலக நாடுகளிலிருந்து நிறைய கொண்டு வரும். ஆனா இந்தியா வளர்கிறது என்று சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இங்க போடுங்க. தாவேகா அரசு எதிர்க்கும், மாநில உரிமையை பாதுகாக்கும். இந்தியா எப்படி வளர்கிறது என்று சொல்லி எப்படி 97 ரூபாய் டாலர் உயர்ந்திருக்கிறதோ எல்லா விலைவாசியும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உயரும். அதே மாதிரி தான். அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த தொகுதி மறுவரையா இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ நாம முதலமைச்சராக வந்து விட்டோம், தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சுங்க. அதை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து போராடி சட்ட ரீதியாக வெல்லக்கூடிய அந்த திறன் அல்லது அந்த முயற்சியை இவர்கள் எடுப்பார்களா என்று கேட்டால் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், மத்திய அரசை ஒருபோதும் தாவேகா எதிர்க்காது. என்ன முயற்சியை எடுக்கணும்? ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த முயற்சியெல்லாம் எடுத்துட்டார்ல, அதனாலதான் தோத்தார். நான் கோபாலகிருஷ்ணன் சாருக்கு தெளிவாக சொல்லுகிறேன், மத்திய அரசு என்ன நினைக்கிறதோ அதை இந்தியா முழுவதும் செயல்படுத்த வேண்டும். அதற்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ, மாநில வளர்ச்சி, பொருளாதார சீர்திருத்தம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு தேவையான ஆள் ஒருவர் தேவை. அது இங்கே கிடைத்திருக்கிறது. கிடைச்சிருக்கா இல்லையா? கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பாங்களா? இல்லை, எதுக்குங்க எல்லாத்தையும் ஏத்துட்டு இது பண்ணிட்டு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்களா? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் எதிர்த்தார். அது மாதிரி சில திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசு திட்டத்தை எதிர்த்தார். எதிர்க்கிற ஆட்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற போது அப்ப இது மட்டும் என்ன, இவங்க மட்டும் எப்படி எதிர்த்துருவாங்க?
பாசிச பாஜக சொன்னது அதெல்லாம் சும்மா டயலாக்குக்கு ஓகே. பணமா ஜனமா பாசிசமா பாயாசமா அதெல்லாம் ஓகே. ஆனால் 4 பேர் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு 4 பேர் போன மாநில அரசிலேயே திமுக ஆட்சி காலத்தில் 25 பேர் காவல் நிலைய மரணங்கள். அன்னைக்கு அதே போலீஸ் தான். இன்னைக்கு 4 பேர் காவல் நிலைய மரணங்கள். இந்த நாகர்கோவில் சபரிவர்மன் என்ன செஞ்சார்? என்ன தவறு பண்ணிட்டார்? 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணாங்களா அல்லது வேற ஏதாவது தப்பு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம், தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டாரா? ஆனா அவரை நீங்க அடிச்சு கொண்டிருக்கிறீங்களே. அப்ப திமுகவிலே அதே காவல்துறை தான், தாவேகாவிலே அதே காவல்துறை தான். அப்ப இந்த 4 பேர் மரணத்திற்கு முதலமைச்சர் சென்றாரா அல்லது ஒரு அமைச்சர் சென்றாரா? இல்லை. அப்ப என்ன மாற்றம் வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்க? அக்னி சார், அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல அப்படின்னா அது சட்டமன்றத்துக்குள்ளே எல்லா கட்சியும் இருக்கிறாங்களே அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல பதில் தான். அதே மாதிரி இப்போ இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் ஏன் போனால், மம்தா பானர்ஜி அம்மா ஏன் போனாங்க, இப்போ ரீசெண்டாக ஏன் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க கேட்க முடியும்னு கேட்டால் அப்போ அதுக்கும் பதில் இல்லை. தமிழ்நாட்டில் அவர் கேட்டா நான் பதில் சொல்றேன். என்டிஏ கூட்டணியில இருந்து நான் பேசும்போது நீங்க குறுக்கிட்டவர் தான். இல்ல என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, தமாக இதெல்லாம் இருக்காங்களா? அத நீங்க மோடிட்ட போய் கேளுங்க. அது அக்னிஸ்வரட்ட கேட்க ராகுல்ட்ட கேளுங்க. அது அக்னிஸ்வரட்ட கேட்க கூடாது. ஏன்னா அவர் இந்தியாவில் இல்ல, அதனால கேட்க முடியல. சரி அது விடுங்க. இப்போ நான் பதில் சொல்றேன். அவர் முக்காவாசி வெளிநாட்டு டூர்ல இருக்கிறார் ராகுல் காந்தி. அதனால தான் காங்கிரஸ் வரல சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன பண்றது? அது பக்கத்துல உள்ள நீங்க திரு விஜய் அவர்களுக்காக ரொம்ப கொதிக்காதீங்க. விஜய் அவர்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்காக ஒரு மக்களின் ரொம்ப கொதிக்காதீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு அமைதியா இல்ல நான் இன்னும் இன்னும் குறைச்சுக்கிறேன். இன்னும் சவுண்டா பேசுறேன். நீங்க தமிழ்நாட்டுல சரி உலகமே தெரியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் பேசவா? பேசுங்க. ரைட். இல்ல நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டிடுறேன். சார் நாஞ்சில் கொலப்பன் ஏமா இது கோயம்பேடு காய்கறி கடை இல்லைங்க. சரி, காசிமேடு மீன் கடை இல்ல. இது விவாதம் உலகம் பூரா பாக்குது. எனக்கு தெரியும். அத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இருங்க எல்லாம் தெரியுங்க. மக்கள் எல்லாத்தையும் தெரியுங்க. இருங்க இவரு பேசும்போது ஆமா அதான் கொத்தவால் ஜாடிகாரர் கொண்டு உள்ள உட்கார வச்சா காசிமேடு மாதிரி தான் பேச முடியும். யாருன்னு தெரியும், மக்கள் தெரியும். விட்டுருங்க. நீங்க பேசினவருக்கு நான் இழிவா சொல்லல. எப்படி கோர்த்து வராரு பாருங்க. இதுதான் தாவேக அவருடைய வேலை. அப்படி கோர்த்து விட்டுட்டு ரீல்ஸ் போடுறது. இதுக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம். நாங்களா பல நான் ஒண்ணே சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல 5 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்குங்க. மதுரை மாவட்டத்துல 3, நீங்க பொள்ளாச்சி வால்பாறையில 2. இதுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டா, இது இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி அது முடிஞ்சு பல தூரம் வந்துருச்சு. இப்ப நாம எதிர்பார்ப்பது மாநில உரிமைகளை திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக, ஏன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 3 கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆண்டிருக்கல. இந்த 75 வருஷமா என்ன மாநில உரிமைகள் எல்லாம் காத்தார்களோ அதையெல்லாம் தாவேக ஆட்சி காற்றில் பறக்க விடும் என்பதெல்லாம் மாற்றமே இல்லை. இப்ப இதுக்கும் திமுக தான் காரணம்னா இதுக்கு பதிலே கிடையாது.